உங்க வீட்டுல கரண்ட் பில் அதிகமாகிறத குறைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பத்தி கட்டாயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வீடுகள்ல மின்சாரம் கட்டணத்துல 15க்கும் அதிகமான சதவீதம் ஃப்ரிட்ஜ்னால வரதுதான். இது தவறான முறைகளில் பயன்படுத்தும் போது மின்சார பயன்பாடு அதிகரிச்சு கட்டணமும் அதிகரிக்கும். ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது BEE5 மதிப்பீடு உள்ள ஃப்ரிட்ஜா வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் மற்ற ஃப்ரிட்ஜுகளை விட குறைந்த அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தும். ஃப்ரிட்ஜில் குளிர்ச்சி இருக்கணும்னா குளிர்ந்த காற்றோட்டம் இருக்கணும். இதனால பொருட்கள் உள்ள நிறைய வச்சா இந்த காற்றோட்டம் பாதிக்கப்படும். இதனால ஃப்ரிட்ஜ் அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்கள் மேல எப்பவுமே கவனமா இருங்க. இது போல உணவுப் பொருட்களை மூடிதான் வைக்கணும். ஏன்னா இந்த உணவுப் பொருட்கள் ஈரப்பதத்தை வெளியிடுது. இந்த ஈரப்பதம் ஃப்ரிட்ஜினுடைய பாகங்கள்ல தேங்க ஆரம்பிச்சா எதிர்காலத்துல பழுதடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே நேரம் இதனால கரண்ட் பில்லும் அதிகமாகும். அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடும் பொழுது வெப்ப காத்து உள்ள போகும். இதனால ஃப்ரிட்ஜ் மறுபடியும் குளுமைப்படுத்துவதற்காக அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதனால பயன்படுத்தும் பொழுது சரியா பயன்படுத்துங்க. அடுத்தது சீசனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வெயில் காலம்னா அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர்லையும், மழைக்காலம் குளிர்காலம்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சர்லையும் மெயின்டைன் பண்றது மின்சார பயன்பாடை குறைக்கும். இதெல்லாம் போக சூடான பொருட்களை வைக்காம இருக்கிறது, சுத்தமான வச்சுக்கிறதும் ஃப்ரிட்ஜ் நல்லபடியா இயங்க உதவி செய்யும். இதெல்லாம் செஞ்சாலே நம்மளுடைய கரண்ட் பில்லுல தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும் முடியும். உங்க நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.